நாளில் நிறைய புது புது நிகழ்ச்சிகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறது வந்து குழந்தைங்களுடைய பேச்சு திறன். ஸோ ப்ளீஸ் தி ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் வெல்கம் ஸ்ருதி. அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேசப் போகின்ற தலைப்பு இயற்கை பாதுகாப்பும் பொங்கலும். பொங்கல் என்பது விவசாயிகளின் பாரம்பரிய திருவிழா. பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி மகிழ்கிறோம். நம் வாழ்க்கைக்கு மற்றும் உணவுக்கு அடிப்படையான சூரியன், மழை, மண், காற்று, உழவன் அனைவருக்கும் நன்றி கூறும் நாள் தான் பொங்கல். இதனால் நமக்கு என்ன தெரிகிறது? இயற்கை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஆனால் நாம் இயற்கையை பாதுகாக்கிறோமா? இல்லை. நாம் மரங்களை வெட்டுகிறோம், நீரை வீணாக்குகிறோம், பிளாஸ்டிக்கை அதிகமாக பயன்படுத்துகிறோம், காற்றை மாசுபடுத்துகிறோம். இதனால் மழை குறைகிறது, வெப்பம் அதிகரிக்கிறது, இயற்கை பாதிக்கப்படுகிறது. நண்பர்களே, நாம் எல்லோரும் சேர்ந்து இயற்கையை பாதுகாக்க வேண்டும். தண்ணீரை சேமிப்போம், பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், மரங்களை நடுவோம். பொங்கல் பண்டிகை நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான். இயற்கை மதித்தால்தான் மனிதன் வாழ முடியும். என் உரையை முடிக்கும் முன் இயற்கையை பாதுகாப்போம், எதிர்காலத்தை காப்போம், பொங்கலை இயற்கையோடு இணைந்து கொண்டாடுவோம் என்று சொல்லி வாய்ப்பு வழங்கியதற்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏன் பொங்கல் கொண்டாடுறோம்னு அத்விக் வந்து பேச போறாங்க. ஸோ எல்லாரும் ஒரு கைத்தட்டல் தொடுங்க. வணக்கம், என் பெயர் அத்விக். இன்று நாம் ஏன் பொங்கல் கொண்டாடுகிறோம் என்ற தலைப்பில் பேச போகிறேன். பொங்கல் தமிழ் மக்களின் முக்கியமான பண்டிகையில் ஒன்று. விவசாயிகளுக்கு நன்றி சொல்ல பொங்கல் கொண்டாடுகிறோம். விவசாயிகள் கஷ்டப்பட்டு நெல் வளர்க்கிறார்கள். அந்த நெல்லில் இருந்து அரிசி கிடைக்கிறது. அரிசியால் நாம் சாப்பாடு சாப்பிடுகிறோம். அதனால் விவசாயிகளுக்கு நன்றி சொல்றதுக்கு பொங்கல் பானையில் பொங்கி வடை சமைக்கிறோம். பொங்கல் பண்டிகையில் சூரியன், மாடு, இயற்கை எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்கிறோம். பொங்கல் நாளில் புதிய உடை அணிவோம், வீட்டை அலங்கரிப்போம், கரும்பு பொங்கல் சாப்பிடுவோம், எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்போம். பொங்கல் நம்மளுக்கு நன்றி சொல்லுவோம், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கும், கற்று தருகிறது. நன்றி, வணக்கம். ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. எவ்வளவு நாளா வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க? உங்களோட அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்களா? அம்மா தான் நிறைய ஹெல்ப் பண்ணாங்களா? நீயா தனியா கஷ்டம். சரி, பரவாயில்ல. ஓகே, எல்லாரும் இந்த கை தட்டுங்க. இந்த சின்ன வயசுல வந்து எல்லாமே பண்ணிருக்காங்க. அடுத்ததாக நம்ம வந்து பேச போறது தமிழர்களின் பாரம்பரியான பொங்கல் பற்றி தான் நம்ம கிட்ட பேச போறாங்க. வணக்கம், நான் நம்மளோட பாரம்பரியமான பொங்கல் திருவிழா பற்றி பேச போறேன்.
பொங்கலுக்கு தமிழர் திருநாள், தைப்பொங்கல், உழவர் திருநாள் அப்படின்னு நிறைய பேர் இருக்குது. பொங்கல் 4 நாள் கொண்டாடுவோம். முதல் நாள் காப்புக்கட்டு, 2வது நாள் வாசல் பொங்கல், 3வது நாள் மாட்டுப்பொங்கல், 4வது நாள் காணும் பொங்கல். முதல் நாள் காப்புக்கட்டு. காப்புக்கட்டுல சிறுபூளைப்பூ, வேப்பிலை, ஆவாரை எல்லாத்தையும் சேர்த்து வீட்டில் தோட்டத்தில் எல்லா பக்கமும் காப்பு கட்டி அலங்கரிப்போம். 2வது நாள் வாசல் பொங்கல். வாசல் பொங்கலில் பொங்கல் வச்சு கோலம் போட்டு பிள்ளையார் பிடிச்சி கரும்பு, மஞ்சள் கொத்து, பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம். 3வது நாள் மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கலில் ஆடு மாடு எல்லாத்தையும் குளிப்பாட்டி அலங்கரித்து அதுக்கெல்லாம் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம். 4வது நாள் காணும் பொங்கல். காணும் பொங்கலில் எல்லாரும் கூடி சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறதுலாம் பகிர்ந்து சாப்பிட்டுட்டு வழுக்கு மரம், கோலாட்டம், கும்மியாட்டம், உரியடி அந்த மாதிரி நிறைய விளையாட்டுகளும் விளையாடுவோம். ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி வீர விளையாட்டுகளும் விளையாடுவோம். நம்ம நன்றி சொல்றதுக்கு உழவர்கள், அதுக்காக இருக்கிற ஆடு மாடு போன்ற உயிரினங்களுக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்றதுக்காக இந்த தைப்பொங்கலை கொண்டாடுறோம். இயற்கையை நேசிப்போம், விவசாயத்தை காப்போம், வளமுடன் வாழ்வோம். நன்றி. ரொம்ப அருமையா பேசினேன். ஆங்கிலம் கலக்கமா பேசுனது ரொம்ப அருமையா இருந்துச்சு கேட்கறதுக்கு. இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப கொஞ்ச நாள்ல அந்த ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இவ்வளோலாம் பேசுறது ரொம்ப சூப்பரா இருக்கு கேட்கறதுக்கு. அடுத்ததாக வரப்போ தக்ஷாயினி இதே டாபிக் பத்தி சூப்பரா உங்களுக்கு பேச போறாங்க. முடிக்க மறந்தாலும், பெற்ற பிள்ளையை தாய் மறந்தாலும், என் தேன் தமிழை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என கூறி பேச வந்ததனால் தாக்ஷாயணி கேசவராஜ். விவசாயிகளின் உழைப்பை நன்றி கூறும் நாள் தான் எங்கள் தமிழர் திருநாள் பொங்கல். பொங்கல் 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகி, பழையதை விடுத்து புதியதை வரவைக்கும் நாள். 2ஆம் நாள் தைப்பொங்கல். தைப்பொங்கல் அன்று சூரியனுக்கு நன்றி சொல்வோம். 3ஆம் நாள் மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் அன்று விவசாயிகளின் மாடுகளுக்கு மரியாதை செய்வோம். 4ஆம் நாள் காணும் பொங்கல். நாம் இன்னும் உணவிற்கு பின் இருக்கும் விவசாயிகளுக்கு உழைப்பை பற்றி சிந்திக்கிறோமா? பொங்கல் நமக்கு உணர்வை மதிக்கவும் உழைப்பை கொண்டாடவும் இயற்கையை காப்பாற்றவும் கற்று திறகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாக பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. எவ்வளோ நாளாக இதை ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க? 5 days. 5 days. ரொம்ப சூப்பர் சூப்பர். ரொம்ப ரொம்ப அழகாக பேசுனீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் லாஸ்ட்டாக அவங்களுக்கு ஒரு கைத்தறி தந்துருங்க.
ஆமாம், எல்லாரும் ஒரு தடவை வந்து ஜோரா கை தட்டுங்க. இந்த சின்ன வயசுல நம்ம ஒரு மாதிரி வந்து பேசியிருக்கோம். முதல்ல நான் மெடலை கொடுத்துறேன். இருங்க கொடுத்துருங்க. நீங்க பாருங்க. ஓகே, சுத்தி ஃபர்ஸ்ட் அனுப்புங்க. அப்படி நில்லுங்க. ரெடி 1 2. நெக்ஸ்ட் இங்க பாருங்க. இந்த போன் எடுக்கலையா? சின்ன பசங்களை வந்து ட்ரெயின் பண்ணி வந்து தமிழில் பேசுகிற தூய தமிழில் பேச வச்சதுக்கு அவங்க பேரண்ட்ஸுக்கு ரொம்ப பெரிய பெரிய பாராட்டு கொடுக்கணும். இன்னொரு தடவை அவங்க பேரண்ட்ஸுக்கு நல்ல கரகோஷத்தோட சத்தமாக ஒரு தடவை கை தட்டுங்க பார்ப்போம். தேங்க்யூ.